ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ரவி சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, திருமண அழைப்பிதழ், காதணி விழா அழைப்பிதழ், ஏன் புதுமனை விழா அழைப்பிதழா இருந்தா கூட நம்ம தட்டுல வச்சுதான் கொடுக்கறோம். இந்த அழைப்பிதழ்களை தட்டுல வச்சு கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அழைப்பிதழ்கள் மட்டுமல்ல, ஒருவர் இன்னொருவர்கிட்ட பொருளை கடனா கொடுக்கும் போது கூட தட்டுல வச்சுதான் கொடுக்கறாங்க. உதாரணத்துக்கு அரிசி, நெல் முதலானவற்றை கடனா கொடுக்கும் போது கூட முரத்துல வச்சுதான் கொடுப்பாங்க. பணமா இருந்தால் தட்டுல வச்சு கொடுப்பாங்க. இது எதனாலனா, கொடுப்பவரும் வாங்குபவரும் பொருளாதார அளவுல மேல் கீழா இருந்தாலும் அந்த வேற்றுமை மனதளவுல ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முறையை பின்பற்றுறாங்க. வெறுமனே கையால கொடுக்கறனால கொடுப்பவர் கை மேலையும் வாங்குபவரோட கை கீழேயும் இருக்கும். இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் நம்மவர்களின் மனதிற்குள்ள தோன்றக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த பொருளை கொடுத்தாலும் தட்டுல வச்சு கொடுக்கறத பழக்கமா கொண்டிருக்கிறாங்க நம் முன்னோர்கள். இதே முறைதான் ஒருவரை அழைக்கிறதுலயும் இன்று வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருது. சோ இனிமேல் நீங்க அழைப்பிதழ் யாருக்காவது கொடுக்க போகணும்னா கூடவே தாம்பூலத்தை எடுத்துட்டு போக மறந்துடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.